FIFA வேர்ல்ட் கப்ல ஒரு மிகப்பெரிய சர்ச்சை வெடிச்சிருக்கு. அதுவும் இதுவரைக்கும் யாருமே எதிர்பார்க்காத சர்ச்சை. அதுக்கு பின்னாடி இருக்கிறது நம்ம அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அமெரிக்க வீரருக்கு ரெட் கார்டு குடுக்குறாங்க. ட்ரம்ப் ஒரே ஒரு ஃபோன் கால் பண்ண உடனே ரெட் கார்டை ரிவோக் பண்றாங்க. என்ன நடந்துச்சு? அமெரிக்காவுக்கு மட்டும் எதுக்காக இந்த சலுகை? இதுக்கு பின்னாடி நம்ம தோண்டி பார்த்தா ஒரு மிகப்பெரிய உலக அரசியலும் ஒளிஞ்சிட்டு இருக்கு. அதையும் சேர்த்தே இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். 2026 FIFA வேர்ல்ட் கப் தொடரோட நாக் அவுட் சுற்றுல அமெரிக்க அணியோட டாப் ஸ்ட்ரைக்கர் ஃபெலோரின் பெலோகன் போன மேட்ச்ல ஒரு ஸ்ட்ரெயிட் ரெட் கார்டு வாங்கினாரு. ஃபுட்பால் விதிகள் படி பார்த்தா அடுத்த மேட்ச்ல அவர் விளையாடவே முடியாது. ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்ட். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்றாருன்னா, நேரடியா FIFA தலைவர் ஜியானி இன்ஃபான்டினோவுக்கு போன் போட்டு பேசினாரு. அடுத்த சில மணி நேரத்துல FIFA ஒரு ஸ்பெஷலான விதியை இந்த இடத்துல அமல்படுத்துறாங்க. ஆர்டிகிள் 27. அதுபடி பார்த்தா பெலோகன் விளையாடலாம் இந்த மேட்ச்ல அப்படின்னு FIFA அறிவிக்குது. உடனடியா உலகம் முழுசும் சர்ச்சை வெடிக்குது. ட்ரம்ப் ஏன் இதுல தலையிட்டாரு? ட்ரம்ப்புக்கு இதுல என்ன அதிகாரம் இருக்கு? இப்படியெல்லாம் கூட ஃபுட்பால் மேட்ச்ல நடக்குமா? நமக்கு தெரிஞ்சு ரெட் கார்டு கொடுத்தா அடுத்த மேட்ச்ல விளையாட முடியாதுன்னு தானே புரிஞ்சு வச்சிருக்கிறோன்னு பார்த்தா அங்கதான் அந்த ஆர்டிகிள் 27 கையில எடுத்திருக்காங்க. ஏன் எடுத்தாங்க அதை பார்க்கலாம். முதல்ல ஃபுட்பால் ரூல்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். போஸ்னியா அண்ட் ஹெர்சகோவினா அணிக்கு எதிரான ரவுண்ட் ஆஃப் 32 மேட்ச்ல பெலோகன் தவறுதலா எதிரணி வீரரோட கணுக்கால் மேல கால வைக்கிறாரு. VAR ரெவ்யூக்கு பிறகு நடுவர் அவருக்கு ஸ்ட்ரெயிட் ரெட் கார்டு கொடுக்கிறாரு. VAR ரெவ்யூனா என்னன்னா வீடியோ அசிஸ்டட் ரெவ்யூ. நம்ம தேர்ட் அம்பையர் மாதிரி கிரிக்கெட்ல பார்த்துட்டு சொல்றாங்க இல்லையா, அதை தெளிவா பார்த்துட்டு அவர் தெரியாம பண்ணாரா இல்ல இன்டென்ஷனலா பண்ணாரான்னு பார்த்து தான் அவருக்கு ரெட் கார்டே கொடுத்திருக்காங்க. FIFA உலக கோப்பை விதிமுறை ஆர்டிகிள் 10.5 படி ஒரு வீரருக்கு ரெட் கார்டு கொடுத்தா அடுத்த மேட்ச்ல விளையாட அவருக்கு ஆட்டோமேட்டிக்கா 1 மேட்ச் பேன் வந்துரும். இதை எதிர்த்து எந்த அணியும் அப்பீல் கூட பண்ண முடியாது. இதனால பெல்ஜியம் அணிக்கு எதிரான ரொம்ப முக்கியமான ரவுண்ட் ஆஃப் 16 மேட்ச்ல அமெரிக்கா தன்னோட முக்கிய வீரர் இல்லாம ஆட வேண்டிய நிலைமை இருந்துச்சு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பத்தி எல்லாருக்குமே தெரியும். அவர்கிட்ட இந்த விஷயம் போன உடனே நேரடியா FIFA தலைவருக்கே போன் பண்றாரு. அமெரிக்காவுக்கு நடந்த மிகப்பெரிய அநீதி இது, உடனடியா அந்த ரெட் கார்டை ரிவோக் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அவங்களும் பண்ணிட்டாங்க. சரி, ட்ரம்ப் ஏன் இதை செஞ்சாரு? ஏன்னா இந்த முறை உலக கோப்பை அமெரிக்க மண்ணில் நடக்குது. அமெரிக்கா இந்த முறை எப்படியாவது ஜெயிக்கணும்னு வெறியோட இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பெலோகன் ஏற்கனவே இந்த தொடர்ல 3 கோல் அடிச்ச டாப் பிளேயர். அமெரிக்கால நடக்கிற மேட்ச்ல அமெரிக்காவோட மெயின் பிளேயரே இல்லாம போனா டோர்னமெண்ட்ல சுவாரஸ்யம் குறையும், அரசியல் ரீதியாவும் அமெரிக்காவோட பெருமைக்கு பாதிப்புன்னு ட்ரம்ப் நினைச்சிருக்காரு. சரி, அமெரிக்க அதிபர் சொல்றாருன்னா அதுக்காக FIFA தலைவர் உடனடியா கேட்டுருவாரான்னா அவங்க 2 பேருக்கு இடையில பலமான நட்பு இருக்கு. முதல்ல நம்ம இந்த ஃபுட்பால் விஷயத்தை பார்த்துட்டு அவங்க நட்பு பத்தி பார்ப்போம். எப்படி இதுல அது வேலை செஞ்சிருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ட்ரம்ப் பேசினதுக்கு அப்புறம் FIFA தங்களோட ஒழுங்குமுறை சட்ட புத்தகத்துல இருக்கிற ஆர்டிகிள் 27 ஆஃப் த FIFA டிசிப்ளினரி கோட கையில எடுக்கிறாங்க. இந்த விதிப்படி FIFA ஒரு வீரருக்கு வழங்கப்பட்ட தடையை முழுசாவோ இல்லனா பகுதியாகவோ தற்காலிகமா நிறுத்தி வைக்கலாம். அதாவது பெலோகனோட ரெட் கார்டு நீக்கப்படல, ஆனா அவரோட ஒரு போட்டி தடை 1 வருட காலத்துக்கு ப்ரொபேஷன் அடிப்படையில தள்ளி வைக்கப்படுது. அதாவது இந்த 1 வருஷத்துக்குள்ள பெலோகன் திரும்பவும் இதே மாதிரி மோசமான ஃபவுல செய்யக்கூடாது. அப்படி செஞ்சா இந்த தடையும் சேர்ந்து டபுள் சஸ்பென்ஷனா மாறிடும். இதுல இருந்து என்னன்னா, அடுத்து நடக்க போற ரவுண்ட் ஆஃப் 16 மேட்ச்ல பெல்ஜியம்க்கு எதிரா அமெரிக்கா மோதிரத்துக்கு முழு பலம் கிடைச்சிருச்சு. சரி, கால்பந்து வரலாறுல இப்படிலாம் நடந்திருக்குதான்னு கேட்டீங்கன்னா, இதே மாதிரி அதிகார தலையீடால ஒரு முறை நடந்திருக்கு. அது எப்பன்னு நம்ம பார்க்கலாம். இதை தி கரின்சா இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி உலக கோப்பையில ரெட் கார்டு தண்டனை மாற்றப்பட்டது 64 வருஷங்களுக்கு முன்னாடி தான். 1962 உலக கோப்பையில பிரேசில் அணியோட லெஜண்ட் கரின்சா சிலி அணிக்கு எதிரான செமிஃபைனல்ல ரெட் கார்டு வாங்கி வெளியேற்றப்பட்டாரு. அப்போ சிலி நாட்டோட அதிபர் ஜார்ஜ் அலெக்சாண்டரையும் பெரு நாட்டோட அதிபரும் FIFA கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க. என்னன்னா, கரின்சா இறுதி போட்டியில விளையாட அனுமதிக்கப்படணும்னு. ஃபைனல் யாருக்கு எதிரானா அப்ப செக்கோஸ்லோவாக்கியா நாடு இருந்தது. அவங்களுக்கு எதிராக தான் விளையாடுறாங்க. பிரேசில் கோப்பையும் ஜெயிச்சிடுது. சமீப காலத்துல போர்ச்சுகல் அணியோட கிறிஸ்டியானோ ரொனால்டோ தகுதி சுற்று போட்டிகள்ல முழங்கையால தாக்கினதற்காக 3 போட்டிகள் அவருக்கு தடை விதிக்கப்பட்டுச்சு. ஆனா அவர் உலக கோப்பையோட ஆரம்ப போட்டிகள்ல விளையாடணும் அப்படிங்கறதுக்காகவே FIFA இதே ஆர்டிகிள் 27 விதியை பயன்படுத்தி தடையை நிறுத்தி வச்சுச்சு. அதனால இது ஏதோ புதுசா நடந்த விஷயம்லாம் இல்ல, ஏற்கனவே முன்னுதாரணம் இருக்கு. ஆனா 64 வருடங்களா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை யாரும் கையில் எடுக்கல. அதாவது அதிகாரத்தை பயன்படுத்தி போட்டி விதிகளை உடைத்து மீறுவது அப்படிங்கறத யாரும் செய்யல.
நீங்க இன்னொரு கேள்வியும் கேட்கலாம். ஒருவேளை இந்த போட்டி அமெரிக்காவுல நடக்காம வேற எங்கேயாவது நடந்திருந்தா இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு. நிச்சயமா நடக்காது. போட்டி அமெரிக்காவுல நடக்குது அப்படிங்கிறத அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அது மட்டும் இல்ல, இந்த தொடரை நடத்துறதுனாலையும் FIFA கிட்ட அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொருளாதார மற்றும் அரசியல் செல்வாக்கும் கூடுதல் காரணம். இந்த முடிவை பார்த்துட்டு பெல்ஜியம் அணி செம்ம கடுப்புல இருக்காங்க. முன்னாள் இங்கிலாந்து வீரர் வெயின் ரூனி என்ன சொல்றாருன்னா, இது ஒரு அவமானம் அப்படிங்கிறாரு. ஆனா பேலகன் மைக்கேல் ஜாக்சனோட பேட் பாட்டை இன்ஸ்டாகிராம்ல போட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறதா எல்லாரும் சொல்றாங்க. அமெரிக்க அதிபர் தலையிட்டு உலக கோப்பையில இந்த ரெட் கார்டை எப்படி ரிவோக் பண்ணாருன்னு பார்த்தோம் இல்லையா? இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய உலக அரசியல், ட்ரம்ப்புக்கும் ஜியோனிக்கும் இடையிலான நட்பும் இருக்கு. அதை பத்தியும் நம்ம பார்க்கலாம். இவங்க நட்பு எப்ப தொடங்குதுன்னா 2018 வருஷம். அந்த சமயத்துல தான் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முதல் முறையா அதிபர் ஆகிறாரு. அதே சமயத்துல தான் 2026 வருஷம் உலக கோப்பை கால்பந்து போட்டியை நடத்துவதற்கான ஏலத்துல அமெரிக்கா, கனடா, மெக்சிகோன்னு 3 பேரும் அந்த ஏலத்துல வெற்றி பெறுறாங்க. அதுக்கு பிறகுதான் இவங்க நட்பு பலப்படுது. அது தொடர்பான விஷயங்களை பேசியே 2 பேரும் நண்பர்கள் ஆகுறாங்க. 2018, 2019 வருஷங்கள்ல ஜியானி இன்ஃபான்டினோ நிறைய தடவை அமெரிக்காவோட வாஷிங்டன் நகர்ல இருக்கிற வெள்ளை மாளிகைக்கு வந்து ட்ரம்ப்பை சந்திச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்போ ட்ரம்ப் இன்ஃபான்டினோவுக்கு ஒரு சிவப்பு அட்டை அப்புறம் மஞ்சள் அட்டை ரெண்டையுமே கொடுத்து, நீங்க இதை ஊடகவியலாளர்களுக்கு எதிராக பயன்படுத்தலாம் அப்படின்னு ஜாலியா பேசினாரு. இந்த ஆரம்பகால சந்திப்புகள் இவங்களோட நட்பை பலப்படுத்துச்சுன்னே சொல்லலாம். ட்ரம்ப் 2025 அதிபரா திரும்பவும் பதவியேற்ற பிறகு பாத்தீங்கன்னா இன்ஃபான்டினோ ரொம்பவே இவருக்கு நெருக்கமாகிறாரு. கிட்டத்தட்ட வாஷிங்டன்லயே குடியிருக்கவும் ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு பிறகு ட்ரம்ப் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பயணம் போகும்போதெல்லாம் கூடவே போறாரு. கிட்டத்தட்ட ட்ரம்போட டீம்ல ஒருத்தராவே இன்ஃபான்டினோ அப்ப மாறிட்டாரு. அதனால ஊடகங்கள்லாம் அவங்களோட நட்பை எப்படி தெரியுமா வர்ணிச்சாங்க? ப்ரோமான்ஸ். நம்ம ரொமான்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்க 2 பேரும் பிரதர்ஸ் ப்ரோமான்ஸ் அப்படின்லாம் வர்ணிச்சாங்க. அந்த அளவுக்கு 2 பேரும் நெருக்கமானவங்க. இந்த நட்போட உச்சகட்டம் என்ன தெரியுமா? 2025 டிசம்பர்ல FIFA ஒரு புது பரிசை உருவாக்குறாங்க. FIFA பீஸ் பிரைஸ், அமைதி பரிசு. அப்ப ட்ரம்ப் சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, உலகத்தின் அமைதிக்கான நோபல் பீஸ் பிரைஸ் எனக்கு தான் கிடைக்கணும்னு. நோபல் கமிட்டி அவருக்கு பரிசு கொடுக்குறாங்களோ இல்லையோ, நாங்க இருக்கோம் FIFAன்னு சொல்லி ஒரு புது பரிசை உருவாக்கி அதை நேரடியா வாஷிங்டனுக்கு எடுத்துட்டு போய் ட்ரம்ப் கையில கொடுக்குறாரு. ட்ரம்ப் ஹாப்பி. அந்த அளவுக்கு இவங்க 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சு வச்சிருக்காங்க. அப்ப இந்த ரெட் கார்டு விஷயத்துல என்ன பண்ணுவாரு? ட்ரம்ப் சொன்ன உடனே இன்ஃபான்டினோ செஞ்சிருப்பாரு. சரி, FIFAக்கு என்ன தேவை? இந்த 2026 உலக கோப்பை போட்டி மூலமா அமெரிக்க சந்தையில பல்லாயிரக்கணக்கான கோடிகளை சம்பாதிக்கணும்னு FIFA ஆசைப்படுது. அதுக்கு அமெரிக்க அரசோட வீசா, பாதுகாப்பு, அப்புறம் மைதானங்களோட ஒத்துழைப்பெல்லாம் கண்டிப்பா தேவை. ட்ரம்ப்பை கைக்குள்ள வச்சிருந்தாதான் இதெல்லாம் சுமூகமா நடக்கும் அப்படின்னு இன்ஃபான்டினோவுக்கு நல்லாவே தெரியும். சரி, ட்ரம்ப்புக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தா, அமெரிக்க வரலாற்றிலேயே மிகப்பெரிய விளையாட்டு திருவிழாவான உலக கோப்பையை தன்னோட கண்காணிப்புல வெற்றிகரமா நடத்தி உலக அரங்கத்துல அமெரிக்காவோட பெருமையை நிலைநாட்டணும் அப்படின்னு ட்ரம்ப் விரும்புறாரு. இதுக்கு பின்னாடி ஒரு உலக அரசியல் இருக்கு. அதை பத்தி நம்ம இப்ப பேசலாம். அதாவது இந்த FIFA உலக கோப்பை அமெரிக்காவில நடக்கிறதுனாலதான் ட்ரம்ப் தற்காலிகமா ஈரான் கூட நடக்கிற போரை நிறுத்தி வச்சிருக்காரு அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. அது உண்மையா அப்படின்னு பார்த்தா ட்ரம்போட சுதந்திர தின பேச்சை கேட்டாலே நல்லா புரியும். ஈரான் இப்ப அமெரிக்காவோட ஒரு சமாதான ஒப்பந்தம் செஞ்சுக்கணும்னு பசியோட துடிச்சுக்கிட்டு இருக்கு. டையிங் டு செட்டில் அப்படின்னு ட்ரம்ப் சொல்றாரு. அது மட்டும் இல்ல, வேணும்னே ஈரானியர்களோட கோவத்தை தூண்டி விடுற மாதிரி, நாங்க ரொம்ப நல்லவங்க, அதனாலதான் அவங்களோட இறுதி சடங்குக்காக 1 வாரம் லீவு கொடுத்து எங்க தாக்குதல்களை நிறுத்தி வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாரு. அது மட்டும் இல்ல, நாங்க நினைச்சா இப்ப கூட தாக்குதல் நடத்தி ஒட்டுமொத்தமா அந்த நாட்டோட முக்கிய தலைவர்கள் எல்லாரையும் அழிச்சிருவோனோ ஆணவத்தோட பேசினாரு. இப்ப ஈரான் தரப்பும் கடுமையான எரிச்சல்ல இருக்காங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ட்ரம்ப்புக்கு நாங்க சரியான பதிலடி கொடுப்போம், அவர் அதுல இருந்து தப்பிக்கவே முடியாது, அதோட விளைவுகளை அமெரிக்கா சந்திச்சே ஆகணும்னு சொல்றாங்க. FIFA உலக கோப்பைக்காக உண்மையிலேயே அமெரிக்கா இந்த போரை தற்காலிகமா நிறுத்தி வச்சிருக்குதான்னு போக தான் புரியும். ஆனா எதுவா இருந்தாலும் ஒரு விளையாட்டுல ஒரு அதிபர் தலையிட்டு தன்னோட நாட்டுல நடக்குது அப்படிங்கிறதுக்காக இப்படி செஞ்சது ஃபுட்பால் ரசிகர்களுக்கு கோபத்தையும் எரிச்சலையும் தான் ஏற்படுத்தி இருக்கு. ஒருவேளை அமெரிக்கர்களுக்கு இது சந்தோஷமா இருக்கலாம். நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.